சார் தந்தி வாசலில் குரல் கேட்டு பத்மநாபன் வேகமாய் விரைந்தார். சின்ன வலைக்கம்பி போட்ட கதவை திறந்து ஆவலாய் என்ன என்ற பரபரப்புடன் கண்ணாடியை சற்றே உயர்த்திவிட்டு கொண்டவராய் தந்தியை கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டு நிமிர்ந்தவர் எல்லையில்லா பரவசத்துடன் வீட்டிற்குள் ஓடி, பர்வதம் பர்வதம், சில்லறை ரூபாய் எங்கே வச்சிருக்கேடி என்று அஞ்சரை பெட்டியில் தேடி எடுத்துக்கொண்டு வந்த வேகத்திலேயே தபால்காரரிடம் கொடுத்து சந்தோஷமாய் அவனை வழியனுப்பி வைத்தார். என்ன என்னைக்குமில்லா திருநாளா, எலி கோவணம் கட்டிண்டு பிள்ளையாரை சுத்துறது? பெரியவா ஆத்துல கிழடுகட்ட ஏதேனும் மண்டையை போட்டு பூர்வீக சொத்து பாக்கியதை கைக்கு வந்து விட்டதா? பர்வதம் எப்பொழுதுமே இப்படித்தான், நொடிப்புடன் பேசாது போனால் வாய் சுளித்து கொள்ளும். நல்லதே புத்திக்கு தோணாதாடி உனக்கு? என் 30 ஆண்டு கால லட்சிய கனவுக்கு இந்த தேசத்தோட பெருமையை பறைசாற்றிக்கிறாப்பல மத்திய அரசு எனக்கு இலக்கிய விருது கொடுத்திருக்கு. வர தை 20ஆம் தேதி இலக்கிய கூட்டத்தில் பொன்னாடை போர்த்தி 1 ரூபா காசளவுல 1 பவுன் தங்க காசை ஒத்த ரூபா ரிப்பன்ல கட்டி கழுத்துல தொங்க விடுவா. பாராட்டு பத்திரம்னு அச்சடிச்சு நீட்டுவா. இதையெல்லாம் தெரிந்த கதைதானே. இதுக்கா இந்த குதிப்பு குதிக்கிறேல்? ஜடம் ஜடம், உன்னண்டை போய் சொல்ல வந்தேன் பாரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நானாம். நான் பரந்தாம நாத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்டி. பத்மநாபன் கால் தரையில் படாத சந்தோஷத்தில் திரிந்து கொண்டிருந்தார். இருக்காதா பின்னே? அவரின் மனவெழுச்சியின் ஊற்றுக்கண்ணான இலக்கியத்திற்கு, அதுவும் அவரின் பிடித்தமான நாவலுக்கு மத்திய அரசின் சிறப்பு விருது கிடைத்தால் மனிதருக்கு உலகமே கைக்குள் அடங்கிவிட்டார் போன்ற பெருமித துடிப்பு இருக்காதா என்ன? பத்மநாபன் வேறு சட்டைக்கு மாறி வெளியே சென்றவர் ஆத்ம நண்பரிடம் அளவலாவியதில் அன்ன ஆகாரம் மறந்து சந்தோஷ மிகுதியில் வயிறும் மனசும் நிறைந்து வீட்டிற்கு திரும்பிய போது மணி மாலை 5. பர்வதம் இவரின் மனசை குத்தி கூறு போடும் ஆவேசத்துடன் வாயிலில் நின்றிருந்தாள். புகழ் பட்டு பீத்தாம்பரம் தம்பட்டம் கொட்டிண்டு வளம் வந்ததில் வயிற்றுக்கு கொட்டிக்க தோணலையோ? என்ன பர்வதம், எப்ப பாரு குஸ்தி போடுறாப்பளையே பேசிண்டு சூடா ரவா கேசரி பண்ணி காப்பி போட்டுண்டு வாயேன். நான் வயிற்றுல நெருப்பை கட்டிண்டு நிற்கிறேன், உங்களுக்கு ரவா கேசரியும் காப்பியும் கேட்கிறதா? முதல்ல உள்ளே போய் பாருங்கோ. பர்வதம் எரிச்சல் மேலிட வார்த்தைகளை கக்க பத்மநாபனின் பரவசம் கயிறு அருந்த வாளி பொத்தென்று கிணற்றில் விழுந்தாற் போலானது. பத்மநாபன் வெளியில் செருப்பை பார்த்த மாத்திரத்தில் ஜானகி தன் பெரிய மகள் வந்திருக்கிறாள் என்பது புரிந்து போயிற்று. அவரை அறியாமல் நீண்ட பெருமூச்சில் நெஞ்சம் குறித்தாழ்ந்தது. என்ன பூகம்பம் வந்திருக்கிறதோ ஈஸ்வரா! அதிர்ஷ்டம் தபாலில் வந்தால் தட்டை பறித்து குழியில் தள்ள தரித்திரம் தந்தியில் வந்தாற்போல் ஜானகியின் வரவு அமைந்திருந்தது. பத்மநாபனின் மூத்த மகள் ஜானுவிற்கு அவரது 32 ஆண்டு கால ஆசிரிய பணியின் ஓய்வூதிய தொகையின் 3/4 பங்கை கரைத்து தகுதிக்கு மீறி வரதட்சணை கொட்டி கொடுத்து திருமணம் செய்து வைத்த ஓராண்டு நிறைவிற்குள்ளாக மருமகன் சாலை விபத்தில் போய் சேர்ந்துவிட வயிற்று பிள்ளையுடன் விதவை கோலத்தில் சுவரில் அடிக்கப்பட்ட பந்தாய் பிறந்தகத்திற்கு வந்தாள். பிரசவம் முடித்து பெண் குழந்தைக்கு அம்மாவாய் மாமியார் வீட்டிற்கும் தாய் வீட்டிற்கும் ஓடிக்கொண்டிருந்தவள் நிரந்தரமாய் தாய் வீட்டிற்கே வந்துவிட்டாள். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் மனது இந்த பாரத்தை தாங்காது தடுமாறி போய் நிற்பதில் குற்றமொன்றுமில்லையே. அப்பா, எனக்கு அந்த ஆத்துல இருக்க பிடிக்கலைப்பா. என்னையும் குழந்தை சுமியையும் பாரமா நினைக்கிறதா இருந்தா ஏதேனும் சேவாசிரமத்துக்கு அனுப்பி விட்டுடுங்கோப்பா. ஜானகி கரைய கரைய அழுதாள். உன் தகப்பன் அந்த அளவுக்கு மனசுல ஈரம் இல்லாதவன்னு நீ நினைச்சியாமா? மகளையும் பேத்தியையும் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். நெஞ்சம் ஏறி இறங்கிற்று, பரிதவிப்பிலும் ஆற்றாமையிலும். ஈஸ்வரா, இது என்ன பெரும் சோதனை! மனசு மருகிற்று. பத்மநாபன் வீட்டிற்குள்ளேயே நெடுநேரம் உறக்கம் வராது குறுக்கும் நெடுக்குமாக அலைந்தார்.
ம் வீட்டை ஜானும் முளமுமா போட்டு அளந்துண்டு நன்னா விடிய விடிய திரிஞ்சுண்டு இருங்கோ. ஒரு புண்ணாக்குக்கும் வழி சொல்லிடாதீங்கோ. இப்போ என்னை என்ன செய்ய சொல்ற? 29 வருஷமா நான் சொல்றதை அப்படியே கேட்டுண்டு தட்டாமல் தவறாமல் நடந்துண்டு வர மாதிரி இல்லை. என்னை என்ன செய்ய சொல்றேன்னு கேட்கிறேள். ஊர்லேயே மரியாதைப்பட்ட வாத்தியார் என்று பெயர் எடுத்தவர். நான் சொல்லித்தான் அதன்படி நடந்துக்க போறேளா? தானா தெரியணும் இல்லை, சொன்னாலாவது புரிஞ்சுக்கணும். அப்படி என்னதான் பெருசா? நேர்மை நீதி நியாயம் தவறாத உத்தம புத்திரனை உங்க அம்மா இந்த பூமிக்கு புண்ணியமாகட்டும்னு பெத்து போட்டாலோ? உங்களுக்கு வாழ்க்கைப்பட்ட பாவத்துக்கு ஆயுசுக்கும் உப்பு இல்லை புளி இல்லை மிளகாய் இல்லைன்னு பினாத்தின்டே காலந்தள்ளுறதா இருக்கு. இப்போ எதுக்கு புலம்பல்? மனசு திறந்து கொட்டிட்டேன்னா சித்த நிம்மதியாவது என் பிராணன் போகும். பர்வதம் நிறுத்திவிட்டு அவரை ஆழமாய் ஒரு பார்வை பார்க்க பத்மநாபன் அவளின் பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ளும் விதமாக வெளிவாசலில் பார்வையை வீசினார். அவரின் பொருளாதார சூழல் போன்றே ஜன்னலில் சிறிய 0 வாட்ஸ் பல்பின் நீல கீற்றொளி போல் அவரின் நிதி நிலைமை. எதை கேட்டாலும் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு வாய்க்கு வாய் சொல்லி என் வாயை அடைச்சுடுவேளே. கட்டி கொடுத்த பொண்ணு ஆத்தோட வந்து அமங்கலி கோலத்துல பிஞ்சு குழந்தையோட உட்கார்ந்து இருக்கா. அவளுக்கு இளையவள் 24 வயசாறது. காதுல போட்டுண்டு இருக்கிற தோட்டை தவிர பொட்டு தங்கம் கிடையாது. இவளை எந்த மகராசன் தலையிலே கொண்டு கட்டுறதோ? ஈஸ்வரா, நினைச்சாலே என் நெஞ்சே எரியறது. சரி, ஒத்துக்கொள்கிறேன், நான் இல்லாதவன்தான். ஆமா, நான் இல்லாதப்பட்ட மகராசன் என்று தெருவிலே நின்று உறக்க கத்துங்கோ. எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லை, உம்ம பொண்ணை கொடுத்தீர்னா போரும்னு மாப்பிள்ளைகள் வரிசையா வந்து நிற்பார்கள். செலவே இல்லாம தாரை வார்த்திடலாம். வீணா ஏதேனும் பேசி என் வயிற்றெரிச்சலை கொட்டிக்காதேல். உங்களண்டை படித்த பிள்ளையாண்டான்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கான்னு பெருசா பீத்திண்டா மட்டும் போராது. நேரில் போய் ஜானுவுக்கோ இல்லை துளசிக்கோ ஒரு வேலையானும் கேட்டு பாருங்கோன்னு தினம் தினம் தலையால முட்டிக்கிறேன். காதிலே யானும் போட்டுக்கிறேளா? அது அந்த பகவானுக்கே வெளிச்சம். நான் அத்தனை கேவலமானவன் இல்லை. என்னண்டை படித்த பசங்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் கலெக்டரா இன்ஸ்பெக்டரா இருக்கான்னா அது எனக்கு தான் பெருமை. பத்மநாபன் வாத்தியார்னா இன்னைக்கும் அவா பவ்யமா கையை கட்டிண்டு ஐயா என்று ஒருவித பக்தி பரவசமா நிற்கிறாளே, அது அது எந்த வாத்தியாருக்கும் கிடைக்காத விலைமதிப்பில்லா பொக்கிசம். இலக்கியவாதின்னு சிறந்த விருது தருதே அரசாங்கம், அது என் கல்விக்கு கிடைச்ச பெரும் பேரு. ஆமா, நீங்களும் உங்க பொக்கிச பெரும் பேரும் பகவானே வழிகாட்டுன்னு நீதி நியாய தர்மம் அனுசரிக்கிற உத்தமன் நானாக்கும்னு நெஞ்சை நிமிர்த்திண்டா வயிறு நிறைஞ்சிடாது பொண்ணுங்களுக்கு. நாம முயற்சி செஞ்சாதானே பகவானும் வழிகாட்டுவார். வெறும் கையை வச்சுண்டு முளம் போடுறதா? இதோ பாருங்கோ, உங்களண்டை படிச்சானே சரவணன்னு ஒரு பையன், அவன் இந்த ஊருக்கு கலெக்டரா மாத்தலாகி வந்திருக்கானாம். உங்களை பார்க்கணும்னு போன வாரமே வந்து காத்திருந்துட்டு போனான்னு சொன்னேன் இல்லையோ? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புள்ளையாண்டானை போய் நேரில் பார்க்கறேன். பத்மநாபன் வெறுமையாய் பார்த்தார். இந்த முறைப்புக்கும் விரைப்புக்கும் ஒரு பைசாவுக்கு புண்ணியமாகாது, தெரிஞ்சுதா? முதல்ல அந்த புள்ளையாண்டானை பார்த்து நம்ம ஜானுவுக்கு ஏதேனும் வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கோ. அவளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம ஆத்துல தான் இருக்கு. அவள் வேலைக்குன்னு வெளிவாசல்னு போய் வந்தாலாவது மனசு தெம்பாயிருக்கும். அவள் அலறது எனக்கு பார்க்க பார்க்க பத்திக்கிறது, மனசும் வயிறும். பார்க்கிறேன் இல்ல, நாளைக்கு காலம்பரை நீங்க கிளம்புறேல் என்றவள் அதற்கு மேல் பேசுவதற்கு ஏதுமில்லாதவளாய் விருட்டென்று எழுந்து உள்ளே சென்று விட்டாள். மறுநாள் பொழுது விடிந்ததோ இல்லையோ, பர்வதம் விரட்டித்தள்ளாத குறையாக பத்மநாபனை வழியனுப்பி வைத்தாள். 62 வயதான நரையோடிய அந்த தமிழாசான் முதல் முறையாக தன் மாணவனை சந்திக்க என்று வாயிற்காப்போனிடம் தகவல் சொல்லி காத்திருந்தார். அடுத்த நிமிடம், ஐயா நீங்களா, வாங்க வாங்க என்று கலெக்டர் சரவணன் வாசலுக்கே விரைந்து வந்து அவரை நமஸ்கரிக்க பத்மநாபன் அந்த வரவேற்பில் மகிழ்ந்து போனார்.
சரவணன் தன்னிடம் பணியாற்றுபவர்களை எல்லாம் அழைத்து பத்மநாபனை அறிமுகப்படுத்தி தன்னுடைய உயர்வுக்கும் உன்னத பதவிக்கும் இவர்தான் காரணம் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பூரித்து போக பத்மநாபன் அந்த மரியாதையில் நெஞ்சம் நெகிழ்ந்து போனார். ஐயா, உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் தயங்காமல் கேட்கலாம். சரவணன் அவரின் மனசை புரிந்து கொண்டார் போல் பேசினான். இல்லைப்பா சரவணா, என் மாணவன் கலெக்டராகி இந்த ஊருக்கு வந்திருக்கான் என்ற சந்தோஷத்துல சந்திக்கத்தான் வந்தேன். நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதுதான் என் வேத பாடம். உனக்கும் அதையே தான் சொல்றேன்பா. பெரிய பதவியிலே இருக்கிறது பெருசில்ல, மனசுல நிம்மதியா இருக்கியா, அதுதான் பெருசு. வாழ்த்துக்கள், வரட்டுமாப்பா. கைகூப்பி எழுந்தார் பத்மநாபன். சரவணன் எத்தனையோ கெஞ்சியும் அவர் காரில் ஏற மறுத்து எப்படி வந்தாரோ அதுபோலவே குடையை சாய்த்து நடப்பதற்கு வாகாய் தரையில் ஊன்றி ஊன்றி நடந்து செல்ல சரவணன் வாயிலில் வந்து நின்று பார்த்தான். கண்களில் நீர் தழும்ப. பர்வதம் அன்று முழுக்க பத்மநாபனை வசைமாறி பொழிந்து தள்ளினாள். அதற்கு அடுத்த வாரத்தில் வாயிலில் கார் வந்து நிற்க சரவணன் முன்வர அவனை தொடர்ந்தார் போன்று பழத்தட்டுடன் ஒரு சுமங்கலி வர பர்வதம் ஒன்றுமே புரியாதவளாய் வரவேற்றாள். சரவணனை இனம் கண்டு கொண்டு விட்டதில் அவளிடம் ஏக மரியாதை தெரிந்தது. பரபரப்புடன் உபசரித்தாள். சரவணா, நீயாப்பா? வாப்பா. பத்மநாபனுக்கும் ஒருவித சிலிர்ப்பு கலந்த பரபரப்பு. ஐயா, என்னோட சின்ன கோரிக்கை ஒன்று நிராகரிக்காமல் நீங்க நிறைவேற்றணும். சரவணன் புதிருடன் ஆரம்பித்தார். சற்று நேர மௌனத்திற்கு பின், என்னப்பா சரவணா, உங்க மாணவனை மருமகனாய் ஏத்துக்கணும். நீ என்னப்பா சொல்ற? என் பொண்ணு துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறியா? உங்க பொண்ணு ஜானகியை என் மனைவியாய் ஏத்துக்க ஆசைப்படுகிறேன். சரவணா, ஒரு கணத்தில் தடுமாறி போனார் பத்மநாபன். அவள் விதவைப்பா, ஒரு குழந்தைக்கு தாய். அது தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். ஒரு சாதாரண மனுஷனை கலெக்டரா உருவாக்கின மகான் நீங்க. அந்த மகானுக்கு என்னோட குருதட்சணை இது. ஏத்துக்குவீங்களா? என்னை மருமகனா, இல்லை ஜாதி பேதம் பார்த்து மறுத்துடுவீங்களா? சரவணன் அன்புடன் வினவினான். சரவணன், உனக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா. நீ என் மாணவன் இல்லை, கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு உபதேசிச்ச பரந்தாமனின் மறு அவதாரம். நான் ரொம்ப புண்ணியம் செய்திருக்கேன்பா, ரொம்ப புண்ணியம் செய்திருக்கேன். பத்மநாபன் பெருமிதத்திலும் ஆனந்தத்திலும் கண்ணீர் கரை புரள சரவணனை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டார். பர்வதத்திற்கு சந்தோஷத்தில் நிலை கொள்ளவில்லை. ஜானகி நம்ப மாட்டாதவளாய் மலைத்து நின்றிருந்தாள். நீதிக்கும் பொறுமைக்கும் அரிதான பரிசை காலம் தவறாது அள்ளித்தரும். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.